கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையில ஒன்று சேர்ந்து ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஸ்லாக்கியம் மிக 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 பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த தேவனை நாம் ஆராதித்து ஸ்தோத்தரித்து இந்த தேவனுக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமையும் கனத்தையும் செலுத்தி அவரை நாம் இன்னைக்கு ஆராதிக்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Hallelujah, we worship you Jesus. Hallelujah, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. Hallelujah, கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, பெரியவரே, பரிசுத்தரே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. வேதம் சொல்கிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. Hallelujah. அவ்வளோ மகிமையாய் வீற்று அரசாளுகிற கர்த்தர் அவர். இந்த தேவனை ஆராதிப்போமா. பிதாவே, உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் நடுவிலே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 உமக்கே நன்றி 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 நன்றி. ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, பலனை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, குறைவில்லாமல் நடத்துவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை உமக்கு நாங்கள் உரித்தாக்குகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளும்படி ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னம் எங்களுடைய இடங்களை நிரப்பட்டும், உங்க அபிஷேகம் எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும். உம்மை உண்மையாய் ஆராதிக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரங்கள். மீதியான வேலையெல்லாம் பொறுப்பெடுத்து நடத்தும்ப்பா இயேசுவின் நாமத்திலே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை நாம் உண்மையாய் உணர்ந்து தொழுது ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகள் என்றென்றைக்கும் மாறாது. மாறாத கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். இந்த பாட்டை தான் சொல்லுது, என்னுடைய தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேசத்திலே ஆசீர்வாதமாக இருப்பேன், போகையிலும் வருகையிலும் கூட நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி அறிக்கை செய்கிற ஒரு பாடல். இந்த தேவனுக்கே மகிமை செலுத்துகிற ஒரு பாடல். இணைந்து பாடுவோமா? ஆமென். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். திரும்பியும் சொல்லுங்க, எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. சொல்லுங்க, என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எங்கள் தேவனா எங்கள் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது,
உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்காதே போக பண்ணுவேன். ஆமென். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது பகலில வெயிலோ, அது இரவில நிலவையோ, எந்த விதமான பாழாக்கும் கொள்ள நோயோ, கர்த்தரே நமக்கு அரண், அவரே நம்முடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் வாக்கு உரைத்திருக்கிறார். அதனால நான் இணைந்த தைரியமா சொல்றேன், எதுவும் என்னை அணுகாது, என்ன சேதமும் என்னை நெருங்காது. வாயில திறந்து சொல்லுவோம். ஆமென். எனக்கே ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனாம் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். ஆமென். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. விசுவாசித்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குரைத்தது என்றைக்குமே தவறி போகாது. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. இணைந்து நன்றி செலுத்தி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமா? ஆமென். வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். பரிசுத்த ஜனமாக்குவார். எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எல்லாம் சேர்ந்து அறிக்கை பண்ணி பாடுங்க பார்க்கலாம். இனி எங்கும் கடன் வாங்க விசுவாசித்து சொல்லுங்க. கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். ஆமென். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். என் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உன்னுடைய வசனத்தை நான் கைக்கொள்ளுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னுடைய வழிகளிலே நான் நடந்திடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மையே பின்பற்றி வாழுவேன் தகப்பனே.
எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து சொல்ல முடியும்? அல்லேலூயா. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். ஹalleluya. நன்றி 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 கர்த்தாவே. Thank you Jesus. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய இந்த பொல்லாத மனுஷருடைய கைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கால்கள் கண்ணிலே சிக்காதபடி காத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்மை வல்லடிக்கு நீக்குகிறவர், தம்முடைய கரங்களால தாங்குகிறவர். அல்லேலூயா. இந்த கர்த்தரை நாம் ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர். ஆமென். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அகமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அகமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். ஆமென். நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். என் தந்த தரிசனம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்தவரே, மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன்.
உறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆதரவும் நம்முடைய அடைக்கலமுமாய் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய பலன், அவரே நம்முடைய ஆதரவு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம பாடுற இந்த பாட்டு அதான் சொல்லுது. எப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா இந்த பார் முழுவதும் போற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. மாறாத அன்பை உடைய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. என்றென்றைக்குமே மாறாதது அவருடைய அன்பு. அப்படி மாறாத அன்பை உடைய அந்த பார் போற்றுகிற இறைவனை, பரிசுத்தமான நம்முடைய இயேசுவை இன்னைக்கு இணைந்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, we worship you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you God. முழங்கால்கள் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே. இயேசுவே புகழ் நீரே, இணை இல்லையே. Once again. நீரே சுவே நீர்தானே, இணை இல்லையே. முழங்கால்கள் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே. இயேசுவே புகழ் நீரே, இணை இல்லையே. என்றும் மாறாதது சொல்லுங்க. என்றும் மாறாதது இயேசுவின் அன்பு, என்னை தள்ளாதது. மலைகள் விலகி போனாலும் உன் கிருபைகள் என்றும் என்னை தாங்கிடுமே. கம்பீர சத்தமாய் உம்மை உயர்த்திடுவேன், உன்னத புகழ்ந்திடுவேன். புகழ் நீரே எங்கும் இயேசுவே. புகழ் நீரே, புகழ் நீரே இயேசுவே நீர்தானே, இணை இல்லையே. முழங்கால்கள் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே. இயேசுவே புகழ் நீரே, இணை இல்லையே. சர்வ வல்லவரே, வல்லமை என்றும் குறைந்து போவதில்லையே. என்னை ஆளும் தகப்பனே, உம் அன்புக்கு ஈடாய் உலகில் எதுவும் இல்லையே. கம்பீர சத்தமாய் உம்மை உயர்த்திடுவேன், உன்னத உம்மையே கூடி உயர்த்திடுவேன். புகழ் நீரே எங்கள் இயேசுவே. புகழ் நீரே இயேசுவே நீர்தானே, இணை இல்லையே. முழங்கால்கள் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே. இயேசுவே புகழ் நீரே, இணை இல்லையே. ஹல்லேலூயா. ஈடு இணையில்லாத அவருடைய அன்பு, என்றென்றைக்கும் மாறாத அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம்
இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். கம்பீர சத்தமாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். உன்னதரே, நாங்கள் உம்மையே பாடி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். Yes Lord, we praise you Jesus. உமக்கே ஆராதனை இயேசுவே. கண்களை மூடுவோம். நல்ல கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்ல ஆவியில நிறைஞ்சு அபிஷேகத்துல நிறைஞ்சு கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். எங்களை ஆளுகிற தகப்பனே, என்றென்றைக்கும் மாறாதவரே, எங்கள் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. வேதத்துல வாசிக்கிறோம், யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார். ஹல்லேலூயா. அந்த யெகோவா ஈரே ஆகிய தேவனை ஆராதிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறாரே அந்த ஆண்டவரை ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவன் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறி. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், நடக்குமா நடக்காதா? காலங்கள் கடந்து போகிறதே, தாமதமாகிறதே, வயது ஏறிக்கொண்டே போகிறதே, எப்படி நடக்கும்? பல விதங்களிலே நமக்கு ஏமாற்றமும் கலக்கமும் உண்டாகலாம். ஆனா இப்பொழுதும் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்னைக்கு நம்மள்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது வேற எதுவுமே இல்லை, அவர் மேல இருக்கிற விசுவாசம் தான். அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறப்போகிறது. இன்னைக்கு சொல்லுவோம், நீ சொன்னது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகமே என் உள்ளத்துல இனி வராது. நான் நீ தைரியமா சொல்லுவேன், என் மேய்ப்பராய் கர்த்தர் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் வராது. சொல்லுவோமா? நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமே எனக்கில்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் என்ற பயமே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் கர்த்தரோட வார்த்தை. அவர் சொன்னார் நிறைவேற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் மாறா அப்படின்ற அனுபவம் வந்துச்சுன்னா நிரந்தரமா நம்ம வாழ்வில் இருக்கிறதுக்காக மாறா இல்லை. ஹல்லேலூயா. மாறாவின் அனுபவங்களையும் மாற்ற கர்த்தர் ஒருவரே போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் காண்பித்த ஒரு மரத்தின் கிளையை வெட்டி தண்ணீர்ல போட்டவுடனே மாறாவின் சூழ்நிலை மதுரமாய் மாறிற்று. இன்னைக்கும் அந்த மரம் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவா இருக்கிறார்.
ஒரு சிலுவையாய் இருக்கிறது. நம்முடைய நிந்தனை, நம்முடைய அவமானங்கள், நம்முடைய தோல்விகள், ஏமாற்றங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவில் நாம் கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்துவோமா? அவருடைய சிலுவையை கொண்டு வந்து நிலை நிறுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கு தெரியும், இந்த மாறாவையும் கர்த்தர் மாற்றுவார். என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்பதை இன்னைக்கு நான் அறிந்து உண்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. நீங்க வந்தா சூழ்நிலை மாறிடும் ஆண்டவரே. உண்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. சொல்லுங்க. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. நீங்க சொன்னா நடக்குமா நடக்காதா? நான் இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா? நிரந்தரமான ஒரு நிந்தனையிலேயே இருந்து விடுவேனா? ஹல்லேலூயா. கலக்கமே வேணாம், சந்தேகமே வேண்டாம். பிரியமானவர்களே, நம்மை ஆதரிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வைராக்கியமாக வாய்களை திறந்து அறிக்கை பண்ண போகிறோம். ஆண்டவர் சொன்னார், ஒரு மலையை பார்த்து பேசு அப்படின்னு. எத்தனை பேருக்கு முன்பாக மலை நின்று கொண்டிருக்கிறது? பிரிவினைன்ற மலை, பில்லி சூன்யன்ற மலை, கடன்ற மலை, வியாதின்ற மலை. ஹல்லேலூயா. இது எதுவுமே நம்ம லைஃப்ல நிரந்தரமா கர்த்தர் விட மாட்டார். They are like the passing clouds. ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுதுல கர்த்தரவைகளை மாற்றுவார். விசுவாசிக்கிறவன் என் கூட சேர்ந்து அந்நிய பாஷையில பேசு. ராபாலா காபாரா ஷேத்தேரி மராபாலா. நல்ல வாய்களை திறந்து லேபாஷா. எப்படி தெரியுமா அவங்க வைராகி இருக்கணும்? இது என் வாழ்க்கையில என்னை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவர். Because this is not from you. அந்த ஒரு வைராக்கியம் வரணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. சத்ரு என நெருங்க அனுமதி இல்லை ஆண்டவரே. வியாதி என தொட அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. ஏன்னா இதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து வரல ஆண்டவரே. Whatever is not from you, disease is not from you. Hallelujah. Disappointments are not from you. Hallelujah. Thank you Jesus. Malaba shakara dalaba. These losses that I am experiencing is not from you. இயேசுவின் நாமத்தை முறியடிக்கிறோம். உங்கள்ட்ட இருந்து என்ன வருது? நீங்க வசனத்துல சொன்னீங்க, யோவான் 10:10 ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் பரிபூர்ணமா இருக்க நீர் வந்திருக்கிறீர். அந்த லைஃப் நாங்க ரிசீவ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து டிக்ளேர் பண்ணுங்க. we receive life in Jesus name. we speak life in Jesus name. ஜீவனை பேசுகிறோம், ஜீவனையே பேசுகிறோம், ஜீவனையே அறிக்கை பண்ணுகிறோம். மல்பியோ காபாத்தோரு சாந்தரபாலபா ஹலபாரா ரியாந்தரபு சாந்தரபாலபா. நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகளை தொட முடியாது. சத்ருவே நீ என் பிள்ளைகளை தொட முடியாது. சத்ருவே நீ வியாபாரத்தை தொட முடியாது. சத்ருவே நீ என் குடும்பத்துக்குள்ள உட்பிரவேசிக்க முடியாது. சத்ருவே நீ என் எல்லைகளுக்குள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர் என்னை சுற்றி நிற்கிறார். ஹல்லேலூயா. நன்றி லாக்குதரமா ஷென்தெரே பாலரதரதரதியந்துரபுரு. We bless your name. உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. ஆண்டவரை உயர்த்துங்க. உங்கள் நடுவில் இருக்க கர்த்தரை உயர்த்துங்க. பெரியவரை உயர்த்துங்க. நன்மை செய்கிறவரை உயர்த்துங்க. நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிறாரே, அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன்
விசுவாசத்தோட நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அடைக்கப்பட்ட பாதைகள், வழியே இல்லாமல் மாட்டிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், எந்த பக்கம் திரும்பினாலும் நெருக்கம், எந்த பக்கம் திரும்பினாலும் இருள். வேதம் சொல்கிறது தப்பித்து உள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறார். எருசலேமே உன் மதில்கள் எனக்கு முன்பாகவே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே, அவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். God has ordained your footsteps. Amen. Mashakharabala, receive his presence. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கையில் மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மையை சொல்லுவானவரே, தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி எல்லாம் பாடுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. பகல் நேரம் பாடு நீரே, ஆமென். என் இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. மகிழ்ச்சியும் நீர்தானையா என் மனவாழவே உம்மை மறவே. என் மகிழ்ச்சியும் நீர்தானையா என் மனவாழவே உம்மை மறவே. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய வார்த்தையை சொல்வதில் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருந்தால் தெரியுமா? அவர் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை நான் செய்யலைன்னா என்னுடைய வலக்கரம் தன்னுடைய தொழிலை மறக்கும். Probably a man can go to the extent of making a vow to another man. But why should the Lord Almighty? Hallelujah. But why should the Lord Almighty
make a vow with this mortal man just to prove how true and how powerful his words are. அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, அவருடைய வார்த்தை எவ்வளவு சத்தியம் உள்ளது. தான் சொல்லுகிற வார்த்தை அதை நிறைவேற்ற அவர் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார் என்பதை நமக்கு புரிய வைக்கதான் ஆண்டவர் சொல்றார். எருசலேமே, நான் உன்னை மறந்தா என்னுடைய வலக்கரம் அதோட தொழிலை மறந்துட்டேன். உன்னை மகிழ்ச்சியின் மகுடமா நான் நினைக்க மாட்டேன். என் நாவு என் மேல்வாயோட ஒட்டி கொள்ளட்டும். If you want to see a faithful God, you can find none other than Jesus. உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை நேசிக்கிற, ஆதரிக்கிற உண்மையுள்ள ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆண்டவர் இயேசுவை தவிர வேற யாருமே பார்க்க முடியாது. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க பிரியமானவர்களே. He is very serious when he says, daughter, I love you. He is very serious when he says, you are healed. He means it when he says, you are restored. He means it when he calls you Epsiba and Beulah. கைவிடப்பட்டவள், தள்ளப்பட்டவள் என்ற வார்த்தையை, நிந்தனையை உன்னிலிருந்து எடுத்து போட்டு எப்சிபா பியூலா என்று கர்த்தர் சொன்ன அதன் அர்த்தத்தோடு அவர் சொல்லுகிறார். Receive it in Jesus' name. Hallelujah. இனி வியாதி உன் வாழ்க்கையில செல்லாது மகளே. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை இனி வியாதி சிதைக்க முடியாது மகளே. Hallelujah. நன்றி 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 நன்றி. அவர் சொல்லிட்டார், அவர் செய்திடுவார். எருசலேமே, உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். திருப்பி சொல்லுங்க. எருசலேமே, உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிட்டால் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிட்டால் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாழவே, உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாழவே, உமை மறவே. கவலைகள் பெருகி கலங்கும்போது மகிழ்வித்தீர் உம் அன்பினால். நன்றியோட சொல்லுங்க. கவலைகள் பெருகி கலங்கும்போது மகிழ்வித்தீர் உம் அன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கிலி கிருபையினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கிலி கிருபையினால். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாழவே, உம்மை மறவே. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாழவே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாழவே, உம்மை மறவே. ஹல்லேலூயா. இயேசுப்பா, நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து நன்றி மட்டும் சொல்லுங்க. ஏன் நன்றி செலுத்தணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படி. ஹல்லேலூயா. அப்படி அன்பினால மகிழ்விக்கிறார், அவருடைய நீதியின் வலது கரத்தினால தாங்குகிறார், நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு காக்கிறார். நம் பக்கத்துல 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் நமக்கு விரோதமா எழும்பினாலும் அவருடைய வலது கரத்தினால நம்மை பார்க்கிறார்.
நம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆண்டவரை ஆராதிப்போமா, அந்த ஆண்டவரை உயர்த்துவோமா? எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் சுவாமி. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை நன்றியோட ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. லாபோஷா கபாலதரபா. Thank you Jesus. கடன் சுமையினால உடைந்து போன உள்ளத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒருவரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்க முன்னாடி ஆமென், எதுக்கெல்லாம் பணம் கட்டணுமோ அதற்கான அந்த பேப்பர்ஸ் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறத நான் பார்க்கிறேன். Hallelujah. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. Meshamadara haladara ribaka baladura. And God tells me, you have started to watch this program just by chance. For some reason you are watching us, but you really don't know why you are watching. But for you it may be an accidental work, it may be a chance, but not for the Lord Jesus Christ who loves you. Brother, you are not watching us from India. Hallelujah. You are at the verge of giving up. You have even contemplated suicide, my brother, because the problem of death is so huge. You are succumbing to its pressure on you. Hallelujah. But all it takes for those problems to change is for you to put your trust in the Lord. Brother, God wants you to put your trust in the Lord. Brother, God wants you to put your trust in the Lord. Just believe that with Jesus everything is possible. Just close your eyes and surrender your lives to Jesus, and just invite Jesus to come and change your heart and change your situation. Hallelujah. Lord, I stand against this problem of seizure, this problem of fits in Jesus' name. Lord, we stand against it as a body of Christ and we cancel it in Jesus' name. Amen. Hallelujah. Come on, people. Come on, join with me and declare the healing power of God upon children who are watching us. Hallelujah. வியாதியின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் மேல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சுகத்தை டிக்ளேர் பண்ணுவோம். வலிப்பு நோயை நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். ஃபேட்டி லிவரை நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். வைரல் ஃபீவர்ஸ் நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். Hallelujah. Liver issues we cancel in Jesus' name. We receive healing, 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 healing in Jesus' name. Mario Karabala Shandara Baradara Diandara. There are countless people who are suffering in the hospital, gasping for breath. சுவாசிக்க முடியாம, சரியான மருத்துவ உதவி கிடைக்காம, மருத்துவ உதவி கிடைச்சாலும் சரீரம் ஒத்துழைக்காம, ஏற்கனவே மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறவங்க, மரித்து போனவங்களுடைய குடும்பம், இப்படி பட்டணமே தேசமே அலறிக்கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி. இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் திறப்புல நிற்போமா? ஆண்டவரே, திறப்புல நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிற்போமா? கண்ணீர்ல இருக்கவங்களை தேற்றுங்கப்பா. வியாதியில இருக்கவங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தேவையில இருக்கவங்களுடைய தேவையை சந்திங்க ஆண்டவரே. எங்க பட்டணத்துல இந்த மரண ஓலம் போதும் ஆண்டவரே. எங்க பட்டணத்துல இந்த கூக்குரல் போதும் ஆண்டவரே.
ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிற ஒரு சிலராய் திறப்புல நிற்கிறோம். மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஜெபிப்போமா, ஜெபிப்போமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். என் மனைவி ஜெபிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் திறந்த விரித்த கரங்களோடு திறப்புல நிற்போம். ஆண்டவர் தேடுகிற அந்த ஒரு மனுஷனாய் நம்ம நிற்போம். ஆண்டவரே சந்தியும் சொல்லி ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, என் ஜனங்கள், என் நாமத்தை தரித்திருக்க என் ஜனங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. தங்களை தாழ்த்தி உங்களுடைய பிரச்சனத்துக்கு வரும்போது கர்த்தாவே, நீர் அந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை வருவிப்பேன்னு சொன்ன தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி வருகிறோம் ஆண்டவரே. எங்கள்கிட்ட காணப்படுகிற எல்லா குற்றங்கள் குறைவுகளை என் தேவன் தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மற்றவங்களை ப்ளேம் பண்ணலாம் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்ய வேண்டியவங்களை நாங்கள் செய்யாமல் விட்டுருக்கோம் ஆண்டவரே. அந்த மாதிரி எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரே பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்திருக்கிறோம். ஏசப்பா, எல்லாம் நாங்கள் பாவம்னு தெரிஞ்சு கூட கர்த்தாவே துணிகரமாக நாங்கள் செய்த செயல்கள் எல்லாவற்றையும் என் தேவன் தயவாய் மன்னித்து இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களை கர்த்தாவே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் கல்வாயில் சிந்தின அந்த கடைசி சொட்டு ரத்தம் கர்த்தாவே எங்க இந்திய தேசத்து மேல விழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க மேல விழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல வேணாம் சாமி. ஏசப்பா, எங்க திரும்பினாலும் கர்த்தாவே அப்பா எல்லா துர்ச்செய்திகளும் கர்த்தாவே மரண ஓலங்களுமா இருக்குது ஆண்டவரே. அப்பா, இதை என் தேவனை நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டுமா மிஞ்சி வராதேன்னு சொல்லி கடலுக்கெல்லாம் ஒரு எல்லையை நிமித்த தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. இந்த வாதைக்கும் கொள்ளை நோய்க்கும் என் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி என் தேவன் நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, வலது கைக்கும் இடது கரைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே தரப்புல. ஏசப்பா, தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்களுக்கு ஏசப்பா, அவங்க ஒவ்வொருவரையும் என் தேவன் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் கர்த்தாவே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே. அப்பா, அவங்க ஒவ்வொரு மேலையும் கர்த்தா உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ரூஹ சுவாச காற்றை எல்லா இடத்துலையும் நாங்கள் ஊதுகிறோம் ஆண்டவரே. அப்பா, லெட் தேர் பி லைஃப் இன் ஜீசஸ் நேம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே ஆண்டவரே. போதும் சாமி, போதும் சாமி. அப்பா, குடும்பத்தினரை அப்பா இழந்து தவித்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு என் தேவன் நீரே ஆறுதலாக தேர்தலாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எத்தனை மிடில் ஏஜ் பீப்புள் இறந்து போயிட்டாங்க சாமி. அதெல்லாம் கேட்கும் போதே கர்த்தாவே அப்படியே என்ன பண்றதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குதே சாமி. என் தேவன் நீர் மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் இந்த உலகத்துல சுற்றி திரியும் போது ஆவியானவர் யூ மூவ் வித் கம்பேஷன் ஆண்டவரே. அதே கம்பேஷனோடு என் தேவன் நீர் இறங்கி கர்த்தாவே எங்க இந்திய தேசத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க தமிழ்நாடை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா இதோட அழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஹீலிங் ரெயின் ஆண்டவரே அப்படியே தேசத்தின் மேல இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இது வேற எதுனாலும் இல்ல ஆண்டவரே. உம்முடைய கரம் இதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடம் மன்றாடுகிறோம் சாமி. நாங்க வேற எங்க போவோம் ஆண்டவரே? யார்கிட்ட போக முடியும் டாடி? நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கொரோனா இல்லாமலும் எத்தனையோ டிசீஸால கர்த்தாவே அந்த போஸ்ட் கொரோனாவாலையும் சரி எவ்வளோ பேர் கர்த்தாவே அந்த பிளாக் ஃபங்கஸால என்னென்னமோ சொல்றாங்க ஆண்டவரே. பேர் கேட்காத புது புது வியாதிகள் தினந்தோறும் தோன்றி கொண்டிருக்குது சாமி. அது எல்லாவற்றையும் என் தேவனை நிர்மூலமாக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஜெகவா ராஃபான்றது உம்முடைய நாமம் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க இந்திய தேசத்தின் மேல உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிஷ்யன் தோமா சிந்தின பூமி ரத்தம் சிந்தின பூமி அல்லவா ஆண்டவரே. அப்பா, என் தேவன் கர்த்தாவே ஒரு நோக்கத்தோடு தானே ஆண்டவரே இங்க இந்தியாவை நீங்க படைச்சிங்க ஏசப்பா. அதுல கர்த்தாவே இந்த ஜனங்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவர் உங்களை தெரியாதவங்க எல்லாம் கூட கர்த்தாவே மறிச்சு போறாங்க ஆண்டவரே. ஆனா கர்த்தாவே நீங்க கர்த்தாவே எல்லாருக்கும் அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து கர்த்தாவே எங்க இந்திய தேசமே கர்த்தாவே உங்களை அறிவிக்கிற நாடாக காணப்பட வேண்டும்
என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. இந்த அழிவிலிருந்து கர்த்தாவே ஒரு விடுதலை என் தேவனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சாமி. உம்முடைய கரம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு ஃபேமிலிஸ் வீடுகளிலும் கர்த்தாவே நெல்லை காலைகளிலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தெளித்த இடத்துல சங்காரத்துக்கு இடமில்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கடந்து சென்றானே ஆண்டவரே. அதே வல்லமை கர்த்தாவே இன்றும் கர்த்தாவே அப்பா நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்க விசுவாச குடும்பங்கள் பார்க்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுக்குள்ளேயும் கர்த்தாவே வீடுகளில் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகை கீழே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரம்பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டபடியெல்லாம் கர்த்தருக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்கிறீர், கண்ணீரை காண்கிறீர், புழுதியிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிறீர். என்னுடைய இக்கட்டை மாற்றுகிறீர். என் நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கிறீர். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டு அவனை அவன் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வேதத்தின் வசனத்தின்படி என்னை ரட்சிக்கிறவரே உமக்கு நன்றி. இந்த ஆராதனை உமக்கே உரித்தாக்குகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை எல்லாம் நான் இன்னொரு இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆராதனை நேரத்தில் உண்மையாகவே தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நாம் அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அவர் நம் நடுவில் எழுந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொன்ன வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், அதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் நின்னோம்னா போதும். ஹல்லேலூயா. சகலத்தையும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு தீர்க்கதரிசனமாக உரைத்ததை போல சில வியாதிகளை கர்த்தர் கடிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சில கடன்களை கர்த்தர் முறித்திருக்கிறார். யூ ஹேவ் டு பிலீவ், யூ ஹேவ் டு ரிசீவ் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக கிறிஸ்துவே கொடுத்தவர், கிறிஸ்துவோட கூட எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி உங்கள் மேலே நினைவாக இருக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் சிந்திக்கிற தியானிக்கிற இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் உண்மையாய் தியானிக்க உதவி செய்யுங்க. எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நீ அடிமை இல்லை என்ற அந்த ஒரு தலைப்பின் கீழே இன்னைக்கு உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச போகிறேன். யூ ஆர் நாட் எ ஸ்லேவ். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நான் தியானித்து கொண்டிருக்கிறதுல என்ன ஆண்டவரே பேசணுன்றப்போ கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பித்து என்னோடு பேசினார். நீ அடிமை இல்லை. கலாத்தியர் 4:7 ஆகையால் நீ இனி அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நிலைமை என்ன, வாட் இஸ் மை பொசிஷன் இன் கிரைஸ்ட் அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம்.
அப்போ கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய பொசிஷனில் ஒரு காரியம், நிறையா கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் அப்படின்றத நிறையா சொல்லலாம். அதில் கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்பதில் ஒரு முக்கியமான காரியம் இன்றைக்கு நான் சொல்வது என்ன தெரியுமா? நான் அடிமை இல்லை. எல்லா வாய்கள் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. நான் புத்திரனாக இருக்கிறேன், நான் புத்திரியாக இருக்கிறேன், நான் மகனாக இருக்கிறேன், நான் மகளாக இருக்கிறேன். வேதம் சொல்லுது பாருங்க, be renewed by the renewal of your mind. உன்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அடிமை இல்லை, நான் கர்த்தருடைய மகன் அப்படின்ற அந்த மைண்டில் அந்த ஒரு சத்தியம் உள்ளே போய் பதியும் என்றால், அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தில் என் வாழ்க்கையை நான் பார்த்தா என் வாழ்க்கையை வேறு பெர்ஸ்பெக்டிவில் மாறிடும். நான் பார்க்கிற கோணம், நான் அனுபவிக்கிற காரியங்கள், நான் விசுவாசிக்கிற விதம் எல்லாமே மாறிடும். பேஸ்ட் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ் வித் விச் ஐ see. I can see myself as a stranger in a world. I can see myself as a slave in the world, slave to many things of the world, and I can see myself as a slave to enmity and disease and depression and debts and many more things. Or else I can see myself as the son of God. I can see myself as a co-heir with God who has authority over everything that we just spoke about. Hallelujah. Poverty வரலாம், disease வரலாம், என்னென்னமோ பிசாசின் தந்திரங்கள் வரலாம். ஆனால் நான் ஆண்டவருடைய மகன் அப்படின்னு நான் என்னிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னா அவைகளின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினச்சி எழும்பின்னு இருப்பேன். ஐயோ இது வருதே அப்படின்ற அடிமைத்தனத்தில் நின்று பார்த்தா இன்னும் என்ன நடக்க போதோன்னு தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருப்பேன். யுவர் தாட் மேட்டர்ஸ், உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே யாராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடிமையாக இல்லை, கர்த்தருடைய புத்திரனாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த பவர் ஆஃப் த தாட், இந்த பவர் ஆஃப் த ட்ரூத் எவ்வளோ முக்கியன்றது இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இப்படியாக ஒரு ஆராய்ச்சி செய்தார்களாம். ஐ ஒரே விதமான வயதை உடைய ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 10 பேருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா முழங்காலில் வலி. இந்த முழங்கால் வலி. அப்போ அந்த 10 பேரையும் கூப்பிட்டுட்டு 10 பேருக்கும் ஆலோசனை சொல்லிவிட்டு 10 பேருக்கும் சொன்னாங்களாம், உங்கள் நீல ஒரு சர்ஜரி பண்ணணும், நீ சர்ஜரி பண்ணால் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேர்கிட்டையும் அவங்க உரைச்சிருக்கிறாங்க. இதில் என்ன பண்ணாங்க, 10 பேருக்கும் சர்ஜரி பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு 5 பேருக்கு உண்மையாகவே நீ சர்ஜரி பண்ணாங்க. இன்னொரு 5 பேருக்கு நீ சர்ஜரி பண்ணது போல் ஒரு சின்ன இன்சிஷன் பண்ணிவிட்டு திருப்பியும் தையல் போட்டுட்டு வேறு எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து அனுப்பிட்டாங்க. தே ஸ்டார்டட் அப்சர்விங். பாருங்கள், நீ ஆப்ரேட் பண்ண ஒரு சிலர் நல்லா ஆனாங்க, ஒரு சிலருக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டா இருந்துச்சு. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நீ ஆப்ரேட்டே பண்ணாமல் இருந்த அந்த 5 பேரில் நிறைய பேர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி நார்மலாக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது, அவங்களுக்கு நீல ஆப்ரேஷனே பண்ணலை, சும்மா ஒரு சதையை கிழித்து தைச்சு அனுப்பிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அடையாளமாக, யாருக்குமே தெரியல. அப்போது டாக்டர்ஸ் வியந்து போனாங்க ஓவர் த பவர் ஆஃப் திங்கிங். அப்போது எனக்கு நல்லா ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணாதவங்க நம்பும் பொழுது கூட அந்த தாட் ப்ராசஸில் யோசிச்சு பாருங்கள், முழு சரீரமும் மாறுகிறது. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் யார் அப்படின்றத கர்த்தருக்குள்ளே புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள யார் அப்படின்னா நீ அடிமைத்தனத்தில் இராதவன் என்பதை முதல்ல புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் இந்த 7ஆம் வசனத்தில் முதல்ல வாசிக்கிறோம், நாம் அடிமையாக இராமல் புத்திரனாக இருக்கிறோம். இந்த சன்ஷிப் அப்படின்றது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காமிக்குது. எதை காமிக்குது? ரிலேஷன்ஷிப்பை இது காமிக்குது, சன்ஷிப். அடுத்தது, நீ கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறாய். இது பாருங்க, சன்ஷிப்போடு நிற்காம அடுத்தது எனக்கு இந்த சன்ஷிப்னால் உண்டாகிற லீகல் ரைட்ஸை குறித்து சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நான் அடிமையாக இல்லை, அது ஒன்லி த பிகினிங். நான் அடிமையாக இல்லை அப்படின்றது ஜஸ்ட் த பிகினிங்.
கிறிஸ்துவுக்குள்ளே நான் மீட்டு கொள்ளப்பட்டது, ஐ ஆம் நாட் அ ஸ்லேவ் எனிமோர், ஜஸ்ட் த பிகினிங். அதுக்கப்புறம் தான் உண்மையான பிளெஸிங். அப்போ நான் அடிமையாக இல்லைன்னா நான் யார்? ஐ ஹவ் பிகம் த சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். அல்லேலூயா. ஜீசஸ் தானே சன் ஆஃப் காட்? எஸ், ஐ ஹவ் பிகம் அ சன் ஆஃப் காட் லைக் ஜீசஸ். எப்படி? கிறிஸ்துவுக்குள்ள நானும் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ரோமன்ஸில் வாசிக்கிறோம், யூ ஹாவ் பிகம் கோ ஹேர்ஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரோடு உடன் சுதந்திரவாளிகளாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. அப்படின்னா கிறிஸ்துவ ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரோ அவரை கொண்டு நம்மையும் அவரை போலவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல அடிமையாக இருந்த எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் என்னன்னா, நான் தேவனுக்கு மகனாய் மகளாய் மாறி இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, அது உறவை குறிக்கிறது. ரெண்டாவது ஒரு லீகலான ஸ்டேட்டஸ் குறிக்கிறது. அதாவது இந்த சட்டங்களின்படி நான் உரிமை பெற்றவன். நான் ஒரு மகன் மட்டும் அல்ல, மகள் மட்டும் அல்ல. அந்த குடும்பங்களினுடைய சட்டத்திட்டங்களின்படி, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களின்படி நான் தேவனுடைய குமார் என்ற நான் சட்டத்திட்டங்களின்படி அதிகாரம் உடையவனாகவும் நான் இருக்கிறேன். மகன் என்கிற அந்தஸ்து, உறவு, சட்டத்திட்டங்களின்படி மகனுக்கு உரிய கணம், ரெண்டையும் உடையவனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்? உங்களுக்கு முழுசாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முதல்ல இது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இனி அடிமை இல்லை. எதுக்கெல்லாம் அடிமை இல்லை? எதுக்குமே அடிமை இல்லை. யாருக்கெல்லாம் அடிமை இல்லை? யாருக்குமே அடிமை கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த இயேசு ஒருவர் தவிர நம்ம வேற ஒருத்தருக்கும் அடிமை கிடையாது. நம்ம யாருக்கும் எதுக்கும் நாம அடிமைகள் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் கூட கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து டிக்ளேர் பண்ணுங்க, இனி நான் அடிமை இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் அடிமை இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் கடனுக்கு அடிமை இல்லை. டிக்ளேர் பண்ணுங்க. இந்த தவறான பழக்கத்துக்கு நான் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. இந்த குடிக்கும் இந்த மதுவுக்கும் நான் இனி அடிமையாக இருக்க முடியாது. ஆமென். டிக்ளேர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இந்த டிப்ரெஷனுக்கு நான் அடிமை இல்லை. கம்பல்சிவான சில பிஹேவியர்ஸ், கம்பல்சிவான சில நடத்தைகள், ஹல்லேலூயா, ஓவராக எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது, ஓவராக ஷாப்பிங் பண்ணுறது, ஆமென், சில காரியங்களை விட்டு கண்ணை எடுக்க முடியாமல் க்ளூடாக பார்த்து கொண்டிருக்கிறது, பிஞ்ச் வாட்சிங். ஐ வில் நாட் பி அ ஸ்லேவ் டு திஸ் எனிமோர் பிகாஸ் ஐ ஆம் நாட் அ ஸ்லேவ். எத்தனை பேர் டிக்ளேர் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எங்களை விடுவித்தவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர் காட். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ பாருங்க, முதல் பகுதி இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? நான் அவர் அடிமை இல்லை, அவருடைய குமாரனாக இருக்கிறேன். ரெண்டாவது பகுதிக்கு வரப்போகிறோம். இப்போது இதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறேன். 6வது வசனம் எப்படி தொடங்குறதுன்னா, 7வது வசனம் ஆகையால். ஆகையால் இங்கிலீஷில் தேர்ஃபோர். இப்போ இந்த ஆகையால் அப்படின்றது தான் 1லேருந்து 5 வசனங்கள். இதெல்லாம் அவர் காரியங்களை பவுலடிகளார் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. ஆகையால் அது என்ன சொல்கிறாரு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர ஸ்வீகாரத்தை உடையவும் படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, சிறு பிள்ளையாக இருந்த ஒரு காலம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அந்த காலகட்டம் எப்படின்னா, இந்த இந்த எபிசோட் படி பார்த்தீங்கன்னா, அந்த சிறு பிள்ளையாக இருந்த காலம், நாம் நினச்ச இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருந்த காலம், அடிமைப்பட்டு கிடந்த காலம். எந்த காலம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களுக்கு கீழ்பட்டிருந்த நாட்கள்.
ஆனால் அவர் சொல்லுகிற காரியம், நீ அடிமையாக பிறந்திருந்தாலும் சரி, ஒரு அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர வரைக்கும் நீ வேற ஒரு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்ப. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் பொழுது தான் உனக்கு அந்த மகன் என்ற அந்தஸ்து உனக்கு முழுமையாக வருகிறது. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உன்னை வளர்க்கும்படி ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பீங்க. அப்போது இந்த பவுல் சொல்லுகிற காரியம், நீங்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே வளர்க்கப்பட்டீர்கள். குறித்த காலம் வந்த பொழுதோ நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராய் நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய முழு தேவையும் பூர்த்தி செய்து நம்மை அவருக்குள்ள மீட்டு எடுத்த இயேசுவை அனுப்பினார். அதுதான் குறித்த காலம். அப்போது அந்த குறித்த காலம் வந்த பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டார். அப்போது நம்ம லைஃப்பில் கூட இது அப்படியே ஒப்புமையாக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் அப்படின்ற ஒரு பெரிய பிரிவாடை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கான்டெக்ஸ்ட் படி பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட், அதாவது மெயினாக லா, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இந்த எபிசோடில் பார்க்குறோம். இந்த நிருபத்தில் இதை நம்ம அப்ளிகேஷன் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி, கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், இதை தான் நமக்கு வந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். பல விதங்களில் நம்ம நரகத்துக்கு சொந்தமானவர்களாய் காணப்பட்டோம். நமக்கு தெரியாத நிறைய காரியங்களை மாட்டிக்கொண்டிருந்தோம், அடிமைகளாக இருந்தோம். ஆனால் குறித்த காலத்தில் கர்த்தர் நம்மை வந்து மீட்டெடுத்தார், நம்மை சந்தித்தார், நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இப்போ அவர் வந்து என்னை சந்தித்ததுனால இன்றைக்கு என் பாவங்கள் கழுவப்பட்டு நான் அவருடைய குமாரனாய் மாறி இருக்கிறேன். இப்போது அவருடைய குமாரனாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறதுனுடைய மிக 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 பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நான் லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம இன்னைக்கு அடிமைகளாக கிடந்தோம், இயேசு வந்து நம்மை சந்தித்தார், நம்ம பாவத்திலேருந்து கழுவப்பட்டோம். இன்னைக்கு அடிமை என்ற அந்தஸ்து மாறி அவர் குமாரன் என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அவருடைய குமாரன் என்ற அந்தஸ்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்கு அத்தாட்சியாக எனக்குள்ள பரிசுத்த ஆவியை ஊற்றி என்னை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை எனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன், இன்றைக்கு நான் யார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், என் மனதில் நிறுத்தி இருக்க வேண்டும். எப்படி? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்து கர்த்தர் எனக்கு இந்த தேவன் என்ற குமாரன் என்ற ஸ்தானத்தை கொடுத்தார்? குறித்த காலத்தில் இயேசுவை அனுப்பி அந்த குறித்த காலத்தில் என்னை இயேசு சந்திக்கும்படி செய்து எனக்கு மறுரூபத்தையும் மீட்பையும் கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாறினதுக்கு அத்தாட்சியாக இந்த பரிசுத்த ஆவியே கர்த்தர் கொடுத்தான்னு வேதவசனம் சொல்லுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த குமாரத்துவத்துக்குள்ள, இந்த சன்ஷிப்குள்ள என்னை என்ன செய்து வழி நடத்துகிறார், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஏன்னா இது எல்லாம் ஐ எம் ஜஸ்ட் பில்டிங் ஒன் பை ஒன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி எண்ட். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. குமாரத்துவத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அவர் எப்படி நடத்துகிறார்? இப்போ உங்களுடைய வசனங்களை ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர் என்னை குமாரத்துவத்திற்குள்ளே நான் வலுவடையும்படி என்னை நடத்துகிற விதத்தில் முதல் காரியம், நான்
அவருடைய குமாரனாக இருக்க இன்னும் அதிகமாக அவருடைய குமாரத்துவத்திற்குள்ளே வளரும்படி என்னை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, ரட்சிப்படைகிறோம், ஆண்டவருடைய ஒரு அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம், திருமுழுக்கு எடுக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வர்றோம். அதற்கப்புறம் நம்ம லைஃப் ஒரு ஃப்ளாட் கர்வ் மாதிரியே போயிட்டுருக்குது. ஒரு சமயம் ஏற்றம் இல்லை, இறக்கம் இல்லை, அப்படியே சில வேளையில் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி நிற்கிற தண்ணி போல நம்ம லைஃப் மாறுகிறது. ஏன் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீ மகிமையின் மேலே மகிமை அடையணும். அந்த மகிமையின் மேலே மகிமை போகிற அனுபவம் ஏன் இல்லை? சில நேரத்தில் ஸ்டாக்னேட்டாக கர்வ் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருக்கிறது. சில நேரத்தில் ஏன் கீழே விழுகிறத போல் அனுபவம் ஏற்படுகிறது? ஆண்டவருக்குள்ளே வளர்ந்த அனுபவம் ஏன் எனக்குள்ளே இல்லை அப்படின்னா, முதல் காரியம் புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு இல்லாமல் போகிறது. ரோமரில் வாசிக்கிறோம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லைன்னா நம்ம குமாரனே இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்னை அவர் கிறிஸ்துவுக்குள்ளே மீட்டெடுத்து குமாரனாய் மாற்றி இருக்கிறார். இந்த குமாரத்துவத்தில் இல்லை ஆண்டவர் என்னை இந்த மகனாக ஏற்றுக்கொண்ட அந்த இடத்துல நான் இன்னும் க்ரோ ஆகணும்னா ஆவியானவரால் நடத்தப்படணும். அதற்காக தான் தம்முடைய குமாரனுடைய ஆவியை எனக்குள்ளே கொடுத்துருக்கிறார்னு வசனம் சொல்லுது. ஹோலி ஸ்பிரிட் இன் யூ ஷுட் பி ஏபிள் டு லீட் யூ. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? இது யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு, பெரிய ஸ்டேஜில் நின்று பிரசங்கியாருக்கு, ஒரு பாஸ்டருக்கு அப்படின்னு ஊழியத்தில் இருக்கவங்களும் தான் ஆண்டோடைய நடத்துதல் நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியின் நடத்துதல் ஒவ்வொரு நிமிஷத்திலும் உங்களுக்கு தேவை. விசேஷமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆவியானோடைய 100% நடத்துதல் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் வளரணும்னா கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படணும். அவர் நடத்துகிற நடத்துதலை பின்பற்றி போனால் குமாரத்துவத்தில் இன்னும் அதிகமாய் வளர்கிறோம். we become more like Jesus. ரெண்டாவது, ஸ்பிரிட் ஆஃப் காட் என் வாழ்க்கையில் செய்கிற காரியம். இந்த வசனத்தை வாசிங்கன்னா அடுத்தது, திரும்பவும் பயப்பட பண்ணுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கலாத்தியரில் வாசிச்சது தான் இங்கே வேற மாதிரி வாசிக்கிறோம். அடிமைத்தனத்தின் நுகத்தை என்னை விட்டு முறியடிக்கிறார். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் நுகத்தை என்னை விட்டு கர்த்தர் முறியடிக்கிறார். எனக்கு யோசிச்சு பாருங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், திருவிருந்து எடுக்கிறேன், ஆலயத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியும் இன்னைக்கு பழைய அடிமைத்தனத்தின் நுகத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சன்ஷிப்பில் வளர்றதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட எம்பவர்மெண்ட்டுக்கு இன்னும் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். வேத வசனம் சொல்லுது, நீ என்ன செய்தாலும் உனக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக துரோகம் செய்யாத, பாவம் செய்யாத, அது மன்னிக்கப்படாதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய நமக்கு ஹல்லேலூயா, ஆண்டவர் இன்னைக்கு அறைகூவல் விட்டு சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை வச்சுட்டு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் இந்த அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவனாக இருந்தேன்னா யூ ஷுட் ரியலி குவெஸ்டியன் யுவர் கமிட்மெண்ட் டு காட். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை நீங்கள் சோதித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை என்னுடைய எல்லா அடிமைத்தனங்களிலும் முறியடித்து போடுகிறார். இந்த அடிமைத்தனங்களிலிருந்து முறியடிக்க 2 விஷயம் கண்டிப்பாக தேவை. முதல்ல, நீ அடிமை இல்லை அப்படின்ற உணர்வு முதல்ல வரணும். ஐ டோன்ட் ஹாவ் டு பி அ ஸ்லேவ் எனிமோர் அப்படின்ற மைண்டு வரணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த அடிமைத்தனம் என்னை மேற்கொள்ள இனி விடமாட்டேன் அப்படின்ற வைராக்கியம் வரணும். ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் ஒரு இடத்துல ஜெபிக்க வந்தானாம். நடந்த ஒரு சம்பவம். அப்போது அவனை அழைத்து வந்த நண்பர் சொன்னார், இவன் பலவிதமான காரியங்களை சொல்கிறான். சில நேரம் இரவில் தூக்கம், சில நேரம் ரூமில் யாரோ வர்றது போல் இருக்குது, அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறான். இவனுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. அப்போ ஜோம் பண்ணுறப்போ அந்த வாலிபன் சொன்னான்னா, இப்போ ஜோம் பண்ணி நீங்கள் எனக்கு என்ன பண்ண போகிறீங்க? அப்போது சொன்னாங்க, இல்லை ஜோம் பண்ணி உனக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவியை நாங்கள் துரத்தி விட போகிறோம். அவன் சொன்னான்னா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்? பிகாஸ் ஐ ஹாவ் அ குட் ஃபீலிங், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இருந்தால். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் குடியிலேருந்து அது தேவையில்லாத மற்ற எல்லா பழக்கங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நல்லவர்களாக இருந்து ஒரு சில காரியத்தில் விட மாட்டேன்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க.
விட முடியாமல் தவிக்கிறது ஒரு கூட்டம். இவ்வளவும் பண்ணி கர்த்தர் கூட தானே இருக்கிறாரு. நம்ம இப்போ ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் அதாவது அடுத்த நிமிஷம் ஆண்டவர் ஒரு சாட்டை எடுத்து அடித்து புரிய வச்சுருந்தா பரவாயில்ல. ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறனால நிறைய பேருக்குள்ளே என்ன அப்படின்னா, இன்னும் அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருப்பது என்ஜாயபிளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், ஐயோ எனக்கு இதுலேருந்து காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு தவிக்கிறவனுக்கு கிடைக்கிற விடுதலை வேறு. ஆனால் அந்த அடிமைத்தனத்திலே இருக்க ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுடைய நிலைமை வேறு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீ அடிமையாக இருக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்தில் வைக்கல, ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்க சித்தமாக இருக்கிறார். அடிமைத்தனத்தை விட்டு பிரேக் ஆகி வெளியே வரணும். 2 காரியம் திரும்ப சொல்கிறேன். யூ ஹேவ் டு ஹேவ் அ மைண்ட் செட் தட் யூ ஆர் நாட் அ ஸ்லேவ் anymore. Second thing is, you have to decide that you will not allow this thing to make you a slave anymore. It could be anything. It could be a woman, it could be a man, it could be a habit, it could be a Facebook or Instagram, it could be listening to many other unwanted songs, it could be anything. You have to decide that you will not let it take you a slave anymore. Same goes for disease, same goes for death, same goes for depression, same goes for shopaholic, whatever it may be. இன்னைக்கு ஒரு டிசைட் பண்ணுங்க, ஐ எம் நாட் அ ஸ்லேவ். ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா என்னை ஸ்லேவரிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு எதையும் நான் அனுமதிக்க முடியாது. அந்த மைண்ட் செட்டில் நின்று பாருங்க, இப்பொழுதே உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. பிலிப்பீன்ஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளீ சர்க்கஸ் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ளீ சர்க்கஸ் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தட்டு மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு குடுவை மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி ஜார்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ்லாம் நிறையா சுற்றிக்கிட்டே இருக்குமா. அப்போது இந்த வேடிக்கை காட்டுறவன் எல்லாரையும் கும்பல் கூட வச்சுட்டு எல்லாரையும் வர வச்சுட்டு அந்த மேலே இருக்க மூடி அப்படியே ஓப்பன் பண்ணுவான். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அப்படியே உள்ளே இருக்க மற்ற பூச்சியெல்லாம் என்ன பண்ணணும், பல திசைகளுக்கு பறந்து போக போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவன் திறந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல முன்னாடி எப்படி பறந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஈக்கள்லாம் பறந்துட்டு இருக்குமா. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அவன் ரொம்ப நாள் அந்த டோமுக்குள்ளேயே வச்சிருந்து அந்த ஈக்களெல்லாம் அந்த ஃப்ளைஸ் எல்லாம் பறந்து அது மைண்டில் ஒரு கணக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போனால் இடிக்கும், இந்த பக்கம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போனால் இடிக்கும், இந்த பக்கம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போனால் இடிக்கும், மேலே இவ்வளோ தான் பறக்க முடியும், கீழே இவ்வளோ தான் வர முடியும். பல வருஷங்களாக அப்படியே இருந்து கண்டிஷன் ஆகிடுச்சு. என்னது, அந்த கண்டிஷன்னால் இப்போ மேலே அதோடைய சிறையிருப்பாக இருக்கிற அந்த கிளாஸ் டோமை எடுத்துட்டா கூட கிளாஸ் ஃப்ரீடம் வந்துருச்சு, மைண்ட் இன்னும் மாறலை, இன்னும் அதே தான் சுற்றிட்டு இருக்குது. நம்மளை நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பாகவும் சொல்கிறாரு, ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிப்பியாகவும் சொல்கிறார். கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். யூ ஆர் ஸ்டில் ஸ்டக் because of your mind is not renewed. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் let me encourage you. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார். அனுதினமும் நீ நிற்காத, இங்கே நிற்காத, அவங்கள்ட்ட அப்படி பேசாத, இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு அனுப்பாத, இந்த கால் நீ அட்டன் பண்ணாத, இந்த பிஸ்னஸ்குள்ளே நீ போகாத, இந்த நேரம் எழும்பி ஜெபம் பண்ணு, இப்படி சகல விதத்திலையும் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். so that you become more and grow more in the sonship. ரெண்டாவது காரியம், ஸ்பிரிட் ஆஃப் காட் உன்னுடைய ஸ்லேவரியை பிரேக் பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவில நிறைஞ்சு சொல்கிறேன், தலைமுறை சாபங்கள், தகப்பனுக்கு, மகனுக்கு, தாத்தாக்கு, அப்பாவுக்கு, பிள்ளைக்கு, இப்படியெல்லாம் தலைமுறையாக வருகிற சாபங்கள், வியாதிகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தை பிரேக் பண்ணு. யூ ஆர் நாட் அ ஸ்லேவ் எனிமோர். யூ ஆர் நாட் அ ஸ்லேவ் எனிமோர் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. எதெல்லாம் ஸ்லேவரியில் நம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கோ, we cancel its power, O Lord. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ரபாலா ஷாகா பரபா எல்லே ஷஹரா தரபாரா தியாந்தரபா. தேங்க் யூ ஃபாதர் காட். ஆண்டவரே, யாரெல்லாம் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து இனி நான் அடிமை இல்லை என்பதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கொண்டே இருங்க. அடிமைத்தனத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திற்கு பதிலாக வேதத்தில் வாசிக்கிறோம், என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. நான் குமாரனாக இருக்கிறேன் அப்படின்றத தாண்டி இன்னும் உங்களை ஆழமாக நீங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தை எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, அப்பா பிதாவே. அந்த அப்பா அப்படின்ற அந்த பதம் எப்படின்னா, ரொம்ப இன்டிமேட்டாக அப்பாவை கூப்பிடுற ஒரு அனுபவம் உடைய ஒரு பதம். ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் நின்று தகப்பனை அழைக்கிற ஒரு பதம் தான் இந்த அப்பா. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு
உங்களுக்கு குமாரத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய லீகல் ஹையராக உங்களை மாற்றியிருக்கிறார். அவருடைய குமாரனுடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே கொடுத்து அதை திரும்பியும் உங்களுடைய அந்த குமாரத்துவத்தை ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். இப்போது அந்த குமாரன் என்ற உறவு எவ்வளவு ஆழமானது என்பதை, நெருக்கமானது என்பதை ப்ரூவ் பண்ணும்படியாக தான் ஆண்டவர் இந்த அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் பரிசுத்த ஆவியான உங்கள் லைஃப்பில் செய்கிற அடுத்த ஒரு காரியம், நல்லா கவனிங்க, அவர் உங்களுக்காக சாட்சி பகருகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி பகருகிறார். இப்போ பாருங்கள், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அந்த சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சாட்சி பகருகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கலக்கமான சூழ்நிலை வரும்பொழுது, பயமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, குறைவில் இருக்கிற நேரத்தில், நம்ம அன்சர்டனான சில காரியங்களை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் யார் அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ளே என்னன்னு வருகிறது. ஐயோ இது எனக்கு வந்துருமோ அப்படின்னு தோணுதா? கர்த்தர் வர விட மாட்டார் அப்படின்னு தோணுதா? அதுதான் உங்களுக்குள்ள நீங்கள் யார் என்பதை திரும்ப திரும்ப ஆவியானவர் உணர்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல் என்ன அப்படின்னா, அவர் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். ரெண்டாவது, அவர் என்னுடைய பிள்ளையாய் இன்னும் அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். மூணாவது, என்னுடைய அடிமைத்தனத்தை பரிசுத்த ஆவியானவர் பிரேக் பண்ணி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, அடுத்ததாக நான் யார் என்பதை ஆண்டவர் திரும்ப திரும்ப சாட்சி கொடுக்கிறார். ஐ ஆம் அ சன் ஆஃப் காட் அப்படின்ற சாட்சி எனக்குள்ள இருந்து கர்த்தர் எனக்காகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது போல, எனக்கு உள்ள இருந்து என்னை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்திலும் இவன் என்னுடைய பிள்ளை, இவன் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு 3 பிரிவுகளாக நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். முதல் காரியம், எனக்கு இன்னைக்கு இருக்கிற என்னுடைய நிலைமை கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்? நான் ஆண்டவருடைய மகனாக இருக்கிறேன். நான் அவருடைய மகனாக மட்டும் இல்லை, நான் சட்ட திட்டத்தின்படி அவருடைய வாரிசாகவும் நான் மாறி இருக்கிறேன். சன் அப்படின்றது ரிலேஷன்ஷிப், ஹேர் அப்படின்றது லீகல் ஸ்டேட்டஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆகையால் எதனால் இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, அடிமைத்தனத்தில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்த என்ன ஆவியானவர் தேடி ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்து என்னை என் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு எடுத்து குறித்த காலத்தில் என்னை மீட்டெடுத்ததற்கு அடையாளமாய் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் ரெண்டாவது பகுதி. மூணாவது, எனக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்னில் என்ன செய்கிறார்? என்னை, அது சுருக்கமாக சொல்லணும்னா, என்னை இன்னும் இன்னும் கிறிஸ்துவினுடைய சாயலிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி போகிறார். வசனம் சொல்றது ரொம்ப கிளியரா, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் இல்லை அப்படின்னா நான் தேவனுடைய பிள்ளையே அல்ல. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜோம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், கபிலன் எடுக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், இதெல்லாம் ஆண்டோடைய வழிநடத்துதல் இல்லாமல் நீங்கள் சுயமாகவும் செய்ய முடியும். ஐயோ நான் ஏழைகளுக்கு உதவுறேன், நான் வந்து காணிக்கையை கொடுக்குறேன், எல்லார் மேலேயும் கரிசனை உள்ளவராக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இது எல்லாம் சுயத்துலேயும் செய்ய முடியும், கர்த்தருடைய ஒரு வழிநடத்துதலையும் செய்ய முடியும். கேள்வி என்னென்னா, நீங்கள் எதில் நின்று செய்கிறீங்க? ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டோடைய வழிநடத்துதல் இருக்குதா? ஹல்லேலூயா. சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் உடையவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ அந்த சன்ஷிப்பை தக்க வச்சுக்கொள்ள ஆவியானவருடைய பலன் தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி அடிமைதானத்தில் இல்லை அப்படின்றத ஆண்டவர் முறித்து போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேருந்து சாட்சி கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள்ளே கண்டிப்பாக வந்தே ஆகணும். நான் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அந்த அடிமை இல்லைன்ற ஸ்டேட்டஸில் கண்டினியூ பண்ணணும்னா ஆண்டவரால் நடத்தப்பட்டே தீர வேண்டும். நம்பர் 1. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவனாக இருக்கிறேன், நான் ஒளியாக இருக்கிறேன், நான் வழியாக இருக்கிறேன்னு இயேசு சொன்னார். இப்போ இந்த இயேசுவை பிரதிபலிக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த இயேசு எங்கே இருக்கிறாங்கன்னா எனக்குள்ளே இருக்கிறாங்க.
நான் இந்த ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், இயேசுவை போல நான் மாறியிருக்கிறேன், என்னை ஆண்டவர் மீட்டெடுத்து இயேசுவுக்கு கோஹேர்ஸா உடன் சுதந்திரவாளியாக மாற்றியிருக்கிறார் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இப்போ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தையே எனக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள அடிமைத்தனமோ நோயோ, கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள இச்சையோ காம விகாரமோ இல்லை. எவ்வளோ பெரிய சத்ரு வந்தாலும், பிசாசை நேரடியாக வந்தாலும் அவனை மேற்கொள்ளுகிற வல்லமை கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அவர் செய்ததை நீங்களும் செய்ய முடியும், அவரை விட பெருசாகவே உங்களாக செய்ய முடியும். கிறிஸ்து ஆனவரே உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் ஜீவனை கொடுக்க ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன பாஸ்டர்? நீங்கள் இருக்கிற வாழ்க்கையின் சூழ்நிலையில், அதாவது உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நெகட்டிவான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா சோர்ந்து போய் உட்காராம ஜீவனை டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க. ஜீவனை டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஏழை தாயுடைய ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஆமேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான மக்கள் வாழ்கிற ஒரு பகுதியில் அவங்க வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அவங்க தான் அங்கே இடத்துல ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. அவங்க கணவன் ஜெயிலுக்கு போயிட்டார். 2 மகன்களை அந்த ஸ்கூல் டீச்சர் அங்கே டீச்சர் பணியாற்றிட்டு எங்கே பாருனாலும் விபச்சாரிகளும் ரவுடிகளுமாக இருந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் வளர்க்க வேண்டிய கட்டாயம். அங்கே யார் எப்படி வளர்ந்தாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அவங்க ட்ரக்ஸ் விற்கிறதுக்கு, ரவுடிசமுக்கு இப்படி தான் அவங்க போயிடுறாங்க. இதற்கு மத்தியில் தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். லக்கிலி தட் மதர் வாஸ் எ ப்ரேயர்ஃபுல் உமன். அவங்க ஜோம் பண்ணி அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி அவங்க திரும்ப டிக்ளேர் பண்ணுறது என்ன தெரியுமா? இந்த இடத்தின் சூழ்நிலைகளுக்கு என் பிள்ளைகள் அடிமையாக மாட்டாங்க, அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைகள் வளர்கிறாங்க, வாலிப பருவம் அடைகிறாங்க. ஸ்கூல் முடித்தாலே பெரிய விஷயம். காலேஜுக்கெலாம் அங்கேருந்து யாருமே போனது கிடையாது. காலேஜுக்கு இப்போ சேர்க்கணும், பிள்ளை வளர்ந்து வர்றான், ஆனால் பணம் கிடையாது, கணவனுடைய ஹெல்ப்பும் கிடையாது, யாருடைய உதவியும் கிடையாது, அவங்க வருமானம் அவங்களுக்கு பத்தலை. அப்போ இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது தயவை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னாராம் ஒரு செய்தியின் மூலமாக. அம்மாவும் பிள்ளையும் அந்த வசனத்தை பிடிச்சிட்டு இருக்கிற எல்லா காலேஜுக்கும் எழுதி அனுப்புனாங்களாம். அவங்க ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக. நாட்கள் போனது, மாதங்கள் போனது, இவங்க தொடர்ந்து ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு இன்விடேஷன் லெட்டர் வந்ததான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் உங்கள் மகனை, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஷிப்போடு ஒரு லெட்டர் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த இன்விடேஷன் லெட்டர் வந்திருக்கிறது எங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலேருந்து. அவங்க இருந்த அந்த பகுதியில் ஃபஸ்ட்டு முதலாக அந்த பகுதியிலேருந்து ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போகிற முதல் ஸ்டூடெண்ட்டாக அந்த பையன் இருந்தான். ஏன் இந்த சாட்சியை சொல்கிறேன் அப்படின்னா, உன் சூழ்நிலைகளை காமிச்சு, உன்னோட கணவனை காமிச்சு, உன் மனைவியை காமிச்சு, பிள்ளைகளை காமிச்சு, உன் வருமானத்தை காமிச்சு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனையும் டவுன்ஃபாலையும் பேசிகிட்டு இருக்காதீங்க, குறைய பேசாதீங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. ஆண்டவருடைய நாமத்தினால ஜீவனை டிக்ளேர் பண்ணு. ஹல்லேலூயா. இருண்ட பூமியிலும் வறண்ட பூமியிலும் கடந்த வாரம் நம்ம சிந்திச்சது போல மரித்து போய் மூடப்பட்டிருக்க பிரேத குழியிலிருந்து கூட கர்த்தரால் வெளியே கொண்டு வர முடியும். இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், ஸ்பீக் லைஃப், ஜீவனை பேசு. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறவர் யார்? ஜீவன் உள்ளவர். ஒரு வியாதி உள்ள வீட்டுக்கு போனால் ஜீவனை பேசு. ஹல்லேலூயா. அந்த குறைவில் இருக்கவங்க வீட்டுக்கு போனால் ஜீவனை டிக்ளேர் பண்ணுங்க. பிகாஸ் ஜீசஸ் இஸ் லைஃப் இன் யூ அண்ட் யூ ஹேவ் கால்ட் டு பி கிவர் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. இயேசு உனக்குள்ள ஜீவனாக இருக்கும் பொழுது அந்த வாழ்வையும் ஜீவனையும் கொடுக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஜீவனை பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. இயேசு எப்படி சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு சூழ்நிலைகளுக்கு மேலே எழும்பி நின்னாரோ அது மாதிரி எழும்பி நிற்க பழகி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Jesus did not succumb to the pressures. He was always above it. எப்படி நடந்தது? அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவின் ரகசியம் அது. If you establish your relationship with Jesus, you will not go down into the situation, rather you will rise up over the situation. பேதுருவை மூழ்கடிக்கும்படியாக இருந்த அதே அலை மேலே தான் இயேசு நடந்து வந்தார்.
ஹல்லேலூயா. ஐயோ அலைகள் இருக்குதே, நாங்கள் மடிந்து போகுது, நமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சீசர்கள் கலங்கி கொண்டிருந்த அந்த படகுல தான் இயேசுவும் கூட வந்தார். அவர் இருந்தா எல்லா சூழ்நிலையும் மாறும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, தேவனுடைய பலன் உனக்குள்ளே இருப்பதினாலே சூழ்நிலைகளிலிருந்து மேலே எழும்புன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. how do you do that? You do that because you are a son of God. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய மகனாய் மகளாய் இருப்பதனால சூழ்நிலைகளை அழுத்தப்பட்டு கீழே போறதில்ல, சூழ்நிலைகள் மேலே எழும்பி நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ சர்ப்பங்களை எடுப்ப, தேள்களை மிதிப்ப, நீ பால சிங்கங்கள் மேலே ஏறி நடந்து போவ, உன்னை எதுவும் சேதப்படுத்தாது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது, you understand the whole heaven is behind you. When you go and lay your hands on the sick, it is not just your hand, it is the hands of heaven that is on you. எப்படி இயேசுவுக்கு பரலோகமே எழும்பி நின்னதோ, உனக்கும் இயேசுவை பிரதிபலிக்கிற, அவருக்கு உடன் சுதந்திரவாளியாக இருக்கிற, இயேசுவின் நிமித்தமாய் ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறி இருக்கிற உனக்கும் பரலோகம் வந்து நிற்கும். when you command, angels will come there for you. உன் ஊழியத்தில் தேவ தூதர்கள் வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தை டிக்ளேர் பண்ணுகிறேன், பரலோகம் உன்னோடு எழும்பி நிற்கும் உன்னுடைய காரியங்கள் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நான் அடிமை இல்லை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை, ஆண்டோடைய மகன் என்ற சிந்தை எனக்குள்ளே வந்துருச்சுனாலே, ஹல்லேலூயா, எனக்குள்ளே நிகழ வேண்டியவைகள் இது, நான் ஆவியினாலே நடத்தப்படணும். ரீபாலா ஷாக்கதரபா. ஹல்லேலூயா. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, பாப்புலரான ஒப்பீனியன் இப்படி இருக்கு, எதுக்கும் விட்றாதீங்க. உங்கள் மைண்டை கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் காட், பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். ரெண்டாவது, பி த கிவர் ஆஃப் லைஃப், ஜீவனை பேசி ஜீவனை கொடுக்கிறவனாய் நீ மாறு. மூணாவது, சூழ்நிலைகளுக்கு மேலே எழும்பி வாங்க. நான்காவது, என்ன நடந்தாலும் நீ ஆண்டவருடைய பிரதிநிதியாக நிற்கிற, ஆண்டவருடைய மகனாக நிற்கிற அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் ஆண்டோடைய பிரதிநிதியாக மகனாக நிற்கும் பொழுது பரலோகமே இஸ் பேக்கிங் யூ என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பகுதியில் கலாத்தியர் இதே 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசித்து அதிலிருந்து என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த பொழுது சுவாபத்தின்படி தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீங்க. இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன? நான் ஆண்டவருக்கு பிள்ளை, அடிமை இல்லை அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்துருச்சு அப்படின்னா, இந்த வேத வசனம் சொல்லுது, நம்மள ஒரு சிலர் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அடிமைகளாவது எப்படி? ஒரு பாரத்தோடு நான் ஊழியக்காரனாக சொல்கிறேன், ஆண்டோடைய அந்த மனசில் இருக்க வேதனையை வைத்து நான் புரிந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அடிமை இல்லைன்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் எனக்கு உருவாக்கி கொடுத்துட்டாரு. அடிமை இல்லை அப்படின்ற எண்ணத்தை கர்த்தர் எனக்கு உருவாக்கி என்னை உயர்த்தி வச்சுட்டாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் மறுபடியும், எல்லாம் சொல்லுங்கள், நான் மறுபடியும் நான் எப்படி நான் திரும்பவும் என் பழைய அடிமைத்தனத்துக்கு போகிறது? நம்மள நிறைய பேர் we have received salvation, we have received Jesus in our lives, we are led by the Spirit of God. இப்படி இருந்தும் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் எல்லாமே நமக்கு இருந்தும் நம்மள ஒரு சிலர் ஏன் மறுபடியும் திரும்ப பழைய அடிமைத்தனத்துக்கு போகிறவராங்களா இருக்கோம்? அந்த ஒரு நிலைமையை மாற்ற தான் எனக்கு ஆவியானவர் வந்திருக்கிறார். Why is the same old sin still lurking inside of your life? அந்த பழைய உறவு, அந்த பழைய விதமான அடிமைத்தனம், அந்த பழைய பாவம் இன்னும் ஏன் உன் லைஃப்பில் அதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்குது? என்ன தப்பாக போச்சு? சால்வேஷனில் பிரச்சனையா? ஆவியானவரில் பிரச்சனையா? வாட் இஸ் த ப்ராப்ளம்? பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு இடம் கொடுக்கல. இல்லை, அவர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு அவர் வேண்டாம் என்று சொல்லியும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக காணப்பட்டிருப்போம். கர்த்தர் மனம் மாற அழைக்கிறார்.
கர்த்தர் மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் திரும்பியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஹல்லேலூயா. ரிமெம்பர், யூ டு நாட் ஹேவ் எ ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவரி. அதாவது ஸ்லேவரி ஸ்பிரிட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லேவ் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும், ஆனால் திரும்பியும் போய் மாட்டிப்பீங்க. ஸ்லேவ் மென்டாலிட்டிலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும், திரும்பி போய் மாட்டிப்பீங்க. அந்த ஒரு பழக்கத்தை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் திருப்பியும் போய் மாட்டிப்பீங்க. அது ஸ்லேவ் மென்டாலிட்டி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி இப்போ இல்லை. ஸ்லேவரியே கர்த்தர் அபாலிஷ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்காரு உங்களோட லைஃப்பில் இருந்து சகோதர சகோதரிகளை. அப்படின்னா ஃபஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், நான் மறுபடியும் திரும்பவும் அந்த அடிமைத்தனத்தினுடைய ஆவிக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி எனக்குள்ளே கிரியை செய்கிறதுக்கு அதிகாரமும் கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறாரு, நீ அடிமை கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு, யூ ஆர் நாட் அ ஸ்லேவ். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், நீ குமாரனாக இருக்கிறாய். நீ குமாரனாக இருக்கிறாய் இயேசுவின் நாமத்தினாலே. நீ ஆண்டவருடைய மகனாக இருக்கிற. You have to behave like the son of God. And how do I do it? I will speak life. இயேசு எங்கே போனாலும் நன்மை செய்கிறவராக இருந்தார். நான் நன்மை செய்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய கிருபைகளை கொடுத்து ஆண்டவராக இருக்கிறார். நானும் அப்படியே இருப்பேன். ஹல்லேலூயா. இயேசு எப்படியோ அப்படியே நானும் இந்த பூமியில் இருப்பேன் அப்படின்னு முடிவெடுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்றத உங்கள் சிந்தையில் கொண்டு வந்து நிறுத்துங்க. வாழ்க்கை இந்த நொடி பொழுதுலேருந்து மாற ஆரம்பிக்கும். உன் அடிமைத்தனம் இனி உன்னை மேற்கொள்ள அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ரிபாலா ஷாந்தே ரிபாலா கரா தாராபா அலியோலா ஹாலதரா ஷாந்தேரே மாராபா காபாலாபா. இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறேன். டுடே ஐ கம் அகேன்ஸ்ட் எவ்ரி ஸ்லேவ் mentality in Jesus name. Hallelujah. ஆண்டவரே, ஆண்டோடைய நாமத்தை அறிந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வளர்ந்திருந்தும் இன்னமும் சில காரியங்களில் அடிமைத்தனம், கர்த்தாவை அதை விட்டு வெளியே வரும்படியான கிருபை இன்னைக்கு ஊற்றப்படுவதாக. இன்னும் சில காரியங்களில் அடிமைத்தனம் அதிலிருந்து பிரேக்காய் வெளியே வருவதற்கு கிருபைகள் கொடுக்கப்படுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தலைமுறை சாபங்கள் அடிமைப்படுத்தி வைக்கிறது. தலைமுறையாய் இருக்கிற குடி வெறியின் ஆவிகள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. தலைமுறையாய் வருகிற பலவிதமான சுவாமி விக்கிரக ஆவியின் கிரியைகள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இவைகள் எல்லாம் நான் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. இனி அடிமை இல்லை, பாவத்திற்கு அடிமைகள் கிடையாது சுவாமி. ஹல்லேலூயா. பிசாசனுடைய தந்திரங்களுக்கு இனி இவர்கள் அடிமைகளாக இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. வியாதி மேற்கொள்ள அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, குறைவுகளும் ஆண்டவரே மன அழுத்தமும் டிப்ரெஷன்ஸும் டிசீசஸும் Lord, it has no part in our lives. We cancel it in Jesus name. Rather, we receive the life of God and we give the life of God in Jesus name. ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், ஜீவனையே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஆமென் ஆண்டவரே. எஸ் லார்ட். டுடே ஐ ரியலைஸ், டுடே ஐ கன்ஃபெஸ் that I am no more a slave. Today I believe and I confess that I no more a slave. நான் இனி அடிமை இல்லப்பா. நான் உம்முடைய குமாரன். நான் உம்முடைய உடன் சுதந்திரனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மனதில் இந்த காரியத்தை நான் நிறுத்தி வைக்கிறேன். Thank you Jesus. Look at everything from the perspective of being a God's son, God's daughter. உன் சூழ்நிலையை பார். ஹல்லேலூயா. பெருக்கெடுத்து வருகிற அங்க பெருக்கெடுத்து வருகிற பயங்கர அகோரமாய் புறப்பட்டு வருகிற அந்த புயலை பார் மகளே. ஹல்லேலூயா. ஆனா ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு மனுஷி அப்படின்ற ஆங்கிள் அதை பார்க்காம
நான் கர்த்தருடைய பிள்ளை என்று அந்த புயலை பார். அடிமையா இருந்து புயலை பார்த்தா ஐயோ இது எனக்கு என்ன பண்ணுமோ அப்படின்னு தோணும். ஆனா தேவனுடைய மகனா இருந்த இந்த மகளா இருந்த இந்த புயலை பார்த்தா நீ என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு கரங்களை நீட்டி டிக்ளேர் பண்ண வைக்கும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். சில பாவ பழக்கங்கள், இச்சைகள் உங்களை நெருங்கி வரும் பொழுது, பழைய அடிமைத்தனத்தில் இருந்தா உங்களையும் அறியாம திரும்பி அந்த பாவத்தை உழன்று கொண்டிருக்கிறது வாடிக்கையா இருக்கும். ஆனா நான் அடிமை இல்லை, கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற எண்ணத்துல நின்று பார்த்தோம் என்றால், இயேசு எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயித்தாரோ அதே போல அந்த பழைய பாவ ஆசை உங்களை நெருங்க விடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற வைராக்கியம், உங்களுக்குள்ள பெருகுகிற விசுவாசம், ஆவியினுடைய வல்லமை பாவத்தை உங்களை நெருங்க விடாது. ஹல்லேலூயா. ஜீவனை பேசு, ஜீவனை டிக்ளேர் பண்ணுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ராஜாவே உமக்கு நன்றி, எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி. பிள்ளையோட வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க அன்பு தாயே, பிள்ளையின் மேல டிக்ளேர் பண்ணுங்க. பிள்ளையின் மேல ஜீவனை டிக்ளேர் பண்ணுங்க. வாட் காட் has planned for him அதையே அறிக்கை பண்ணுங்க. எவ்வளோ செய்யணும்னு பார்க்குறேன், என் பிள்ளைக்கு இதை விட நான் பெருசாக செய்ய முடியல. அவன் படிப்பதற்கு, வளர்வதற்கு, இன்னும் மேலே பல காரியங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியலன்னு அங்கலாய்க்கிற அன்பு சகோதரியே, இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கவலைப்படாதீங்க. If you are strong enough to believe the vision of God for your son, none of these things are an hindrance for the purposes of God to unfold. டிக்ளேர் பண்ணுங்க வாயை திறந்து. என் கர்த்தர் என் மகனுக்கு இப்படிதான் சொல்லியிருக்கிறார், அதையே நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போவதில்லை. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. வியாதியின் நடுவில் நீ எழும்புன்னு சொன்னீங்க, நான் எழும்புகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் செய்வான்னு சொன்னீங்க, நான் ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. I am an ambassador of Christ. I have realized my position. I am a son of God. I am a daughter of God. I have understood who I am. அப்ப நான் பேசுற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நான் எடுக்கிற தீர்மானங்களுக்கு வல்லமை உண்டு. It is significant. So Lord, I thank you. உம்முடைய மகனாக ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் ஆசாரியர்களும் நாங்களே. உணர்ந்து சொல்லுங்க ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
அந்த உணர்வோடு, தேவனால மீட்கெடுக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளை அப்படின்ற உணர்வோடு, நான் இனி அடிமை இல்லை அப்படின்ற வைராக்கியத்தோடு, என் அடிமைத்தனத்தை முறிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெற போகிறோம். Thank you, Jesus. Let us all prepare ourselves to take part in the Lord's table. Thank you, Jesus. Ora bala shaka bala daradi andro shandara maladara baraba. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father God. நன்றி நன்றி நன்றி. ஆமென். திருவிருந்திற்கான பணிமுட்டுகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு நாம் தயாராகலாம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த திருவிருந்திற்கான உங்களுடைய ரசத்திற்காக, இந்த ரத்தத்துக்காக, இந்த அப்பத்திற்காக, சரீரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இனி அடிமை இல்லை என்பதை எங்களுக்கு ப்ரூவ் பண்ண உங்களுடைய ரத்தத்துக்காக, சரீரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து சொன்னார், இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று. அப்படியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, புது உடன்படிக்கையின் அடையாளமாய் நான் சிந்த கொடுக்கிற திரு ரத்தம் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய திரு ரத்தத்தில், அவருடைய திரு சரீரத்தில் பங்கு பெறுவோம். அப்பத்தை உயர்த்தி பிடித்து சொல்லுங்க, என் பாவங்கள் எல்லாம் மறைந்தது, என் நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, கர்த்தர் எனக்காக சகலத்தையும் முறியடித்து விட்டார். நன்றி 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 நன்றி. இணைந்து எல்லாரும் உட்கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியாகவே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணு. உங்க ரத்தத்தினால எனக்கு உண்டாயிருக்கிற மீட்புக்காக நன்றி. உங்க ரத்தத்தினால எனக்கு கிடைத்திருக்க விடுதலைக்காக நன்றி. நான் உம்மை போலவே மாற்றப்பட்டிருக்கிறேனே, அந்த மாற்றத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஐ தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் லார்ட். இணைந்து உட்கொள்ளலாம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. கண்களை மூடி அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அடிமை இல்லைன்றதை உணர்ந்து கொண்டோம். உம்முடைய பிள்ளைகள் என்ற உணர்வை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். மறுபடியும் பழைய அடிமைத்தனத்திற்கு நாங்கள் திரும்பி விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் நேரமும் எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறவங்களா மட்டும் இல்ல, ஜீவனை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையின் கரம் எங்களை நடத்தட்டும். மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 8:30 வரைக்கும் நம்முடைய சபையினுடைய ஃபெலோஷிப் வர்ஷிப் நைட் ஜூம் தளத்தின் மூலமாக நடைபெற இருக்கிறது. நீங்கள் அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு எம்பவர் ஹர் அப்படின்ற ஒரு சகோதரிகளுக்கான விசேஷித்த ஒரு ஐக்கியம் ஜூம் மூலமாக நடைபெறுகிறது. அதிலும் நீங்கள் பங்கேற்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஹைவே அகாடமி அப்படின்ற நம்முடைய மியூசிக் அண்ட் மீடியா கோர்ஸில் நீங்கள் பங்கேற்று இந்த ஸ்பெஷலாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய லாக்டவுன் டைம்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க, மியூசிக்கில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையில் வளர உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம். ரோமர் பகுதியிலிருந்து நம்ம தொடர்ந்து பல வாரங்களாக நம்ம பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல ஆழமான ஒரு பைபிள் ஸ்டடி. அதனால் நீங்கள் அதுலேயும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெப தேவைகளுக்கு கண்டிப்பாக எங்கள் தொலைபேசியின் மூலமாக அழைங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு நம்ம ஜூம் மூலமாக
திறப்பில் நின்று தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் பங்கேற்க உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் மீண்டும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.